இன்னைக்கு சண்டே. கிச்சனில் போய் லன்ச் மெனு பார்த்தா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தால்ச்சா, ஆனியன் ரைத்தா, ரசம், ரைஸ்னு செம்மையாக இருந்துச்சு. இப்போல்லாம் சண்டேனாலே லேட்டாக தூங்கி எழுந்து லேட்டாக குளிச்சு லேட்டாக சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிடுவோம். பட் சின்ன பிள்ளைலனா சண்டேனா வீட்டில் இருக்கிறதே அபூர்வம். அப்படி தப்பி தவிர வீட்டில் இருந்துட்டா டிவி தான். எங்கள் அண்ணனுக்காக ஒரு எபிசோடு ஜாக்கி ஜான், எங்களுக்காக ஒரு எபிசோடு டோரா புஜ்ஜின்னு டிவி போட்டு டிவி பார்த்துட்டு இருப்போம். அப்போன்னு பார்த்து கிச்சன்லேருந்து ஒரு சவுண்டு வரும். அதுதான் நம்ம தாய் குலம். யாராச்சும் ஒருத்தர் வந்து கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. நான் போக மாட்டேன், அவளை போக சொல்லுன்னு எங்கள் அண்ணன் சொல்ல, நான் போக மாட்டேன், அவனை போக சொல்லுன்னு நான் சொல்ல, சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தான் கடைசியாக சொல்லுவாங்க, கடைக்கு போயிட்டு வந்து 5 ரூபா தீனி வாங்க தருவேன்னு. அடா, அதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு மறுபடியும் நானே போகிறேன்னு சண்டை ஆயிரும். ஆக மொத்தத்தில் அமைதியாக இருந்த அம்பி மாதிரி இருந்த எங்களை அந்நியனா மாத்துறதே நம்ம தாய் தான். அது அப்பா கிட்ட வந்தது போட்டு கொடுக்கறது நம்ம தாய் தான். இதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் நடக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னைக்கு அருமையான லன்ச்சு. அது என்னமோ பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிட்டா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது.